எல்லாருக்கும் வணக்கம். மதுரை மாமி சமையலேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஹாய். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு மெக்சிகன் டிஷ் ட்ரை பண்ண போகிறோம். மெக்சிகன் காலி ரைஸ் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வித்யான்னு ஒருத்தவங்க நீங்கள் மெக்சிகன் டிஷ் ட்ரை பண்ணுங்களான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு அட்டம்ப்ட் தான். சப்போஸ் இது உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. ஸோ எங்களோட டிஷ்ஷை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எங்களோட இந்தியன் கிச்சனில் ஒரு மெக்சிகன் டிஷ் ட்ரை பண்ணுறது மாமியாக நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெக்சிகோ காலி ரைஸ்க்கு தேவையான பொருள்: ஒரு காலிஃப்ளவர், ஒரு ஸ்வீட் கார்ன் ஒன்று வச்சுருக்கேன், ஒரு குடமிளகா, 2 பூண்டு உருண்டை இவ்வளோ தேவை, 2 பெரிய பல்லாரி, 2 கேரட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதுக்கு தேவையான உப்பு, காரப்பொடி, மல்லித்தூள், இது பட்டாணி, அது மிளகுத்தூள், இது ஜீரகத்தூள், பியூரிக்கு தேவையான 2 தக்காளி. மெக்சிகன் காலிஃப்ளவர் ரைஸ்க்கு முதல்ல காலிஃப்ளவர் எடுத்துங்க. வெந்நீரை கொதிக்க வச்சு இந்த காலிஃப்ளவரை அதில் போட்டுடுங்க. ஏன்னா அதில் பூச்சி இருந்தால் செத்து போகும், நமக்கு க்ளீனும் ஆகிடும். அதனால் அதை எடுத்து நல்லா உடச்சி நல்லா துணியில் அந்த தண்ணி இல்லாத தொடச்சிக்குங்க. ரெண்டாவது வெறும் மிக்சியில் அந்த காலிஃப்ளவரை எடுத்து போட்டு நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் இது பண்ணினீங்கன்னாக்க நல்லா பொடியாகும். எங்களோடது புது மிக்சிங்கிறதுனால கொஞ்சம் நைஸாகிடுச்சு. ஒரு அரிசி பதத்துக்கு வரணும், அது போதும். அதனால் நீங்கள் பார்த்து அதை பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொன்னபடி காய்கறியெல்லாம் பொடிசாக நறுக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ தக்காளியை அப்படியே சேர்க்காத, பியூரியாக நம்ம சேர்க்கறதுக்கு முதல்ல தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ரெண்டாவது வலையில் வடிகட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. மூணாவது நம்ம ஏனத்தில் தக்காளியை நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற தக்காளியை கொட்டி கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கனாக்க அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா கிண்டினீங்கனாக்க கெட்டியாக வரும். அதுதான் பியூராக நம்ம எடுக்கிறதா அர்த்தம். நான் சொன்னபடி பியூரியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கிச்சனுக்குள்ளே போவோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது இதில் முதல்ல பூண்டை பாருங்கள், இதை மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பெரிய பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வதங்கிடுச்சு. ரெண்டாவது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சதை போடுறேன். அடுத்தது பொடிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இதை பாருங்க, இந்த மாதிரி 10 நிமிஷம் அதை வதக்கியிருக்கேன் காலிஃப்ளவரை. அடுத்தது இது குடமிளகாய், இதுவும் குடமிளகாய், இது கேரட்டு, இது பச்சை பட்டாணி, இப்போ இது ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கினது. இப்போது இது மல்லித்தூள், இது ஜீரகத்தூள், இது கொத்தமல்லி தூள், இது காரப்பொடி. இப்போது இது அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அப்படியே வதக்க வேண்டியதுதான். ஸ்வீட் கார்ன் போடுறேன். இதுக்கு தேவையான உப்பு இப்போ போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக இதுக்கு தேவையான உப்பு தவிர்த்து இந்த உப்பு போட்டால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளியை போட போகிறோம். தக்காளி சாஸ். இதில் உப்பு போட்டிருக்கோம், ஆனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதனால் இந்த உப்பு தேவையாக சரியாக இருக்கும். 10 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுப்பு அணைச்சிட்டு பாருங்க, கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொடிசாக நறுக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. இதை போடுங்க. மெக்சிகன் காலி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரிஜினல் ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா சோர் க்ரீம் சர்வ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஒயிட் சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் பட்டர் போட்டுட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டு அது லைட்டாக மெல்ட் ஆகும்போது அதில் மைதா போட்டு வறுக்கணும். நாங்கள் மைதாக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம். உங்களுக்கு எது ரெடியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பால் ஊற்றணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா சீஸை துருவி போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டான்னு விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியனை கொஞ்சம் பாதியாக கட் பண்ணிவிட்டு அது மேலே பே லீவ்ஸை வச்சுட்டு அதில் 2 கிராம்பு குத்திட்டு ஒரு 5 மினிட்ஸ், அதை நம்ம இறக்குற வரைக்கும் அதுவும் சேர்ந்து அதோட வேகணும். இந்த சாஸ் ரெடி பண்ணும்போது ஸ்டர் பண்ணிட்டே இருங்க, அதை விட்டுறாதீங்க. ஏன்னா ஸ்டர் பண்ணும்போது தான் அது க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதை நம்ம வந்து இந்த காளி ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். ஒரிஜினல் ரெசிபிக்கும் இதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் ப்ளீஸ் அப்பாலஜைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு புது ட்ரை பண்ணியிருக்கோம், புது அட்டெம்ப்ட் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது வந்து டயட்டை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கான ஏற்ற டிஷ். ஏன்னா லோ கார்ப் இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அதேமாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கு லாஸ்ட்லேயும் ப்ளூப்பர்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ, இன்னும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். மெக்சிகோ ரைஸ் ஒரிஜினல் வீடியோலாம் சொல்லக்கூடாதுல, வறுத்துக்கணும். நாங்கள் மைதாக்கு பதிலாக நாங்கள் வந்து இது போட்டிருக்கோம். அது மெக்சிகன் காளி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரிஜினல் மெக்சிகன் காளி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரிஜினல் ரெசிபியில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மெக்சிகன் காலி